வணக்கம் மக்களே, வெல்கம் டு விக்கிப் அகாடமி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு யூடியூப் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். ரைட், ரீசெண்டாக கொஞ்சம் வேறு வேலைகள் இருந்ததுனால என்னால் யூடியூப்பில் வீடியோ போட முடியல. ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட ரிசல்ட்ஸ் வந்து இன்னைக்கு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ரைட், அதனால இந்த வீடியோ நீங்கள் போட்டே ஆகணும், என்ன வேலை இருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் போட்டணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ ஆடியோவில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்சஸ் இருக்கும், ஏன்னா பக்கத்தில் ஸ்பீக்கரில் பாட்டு ஓடிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் அதை டாலரேட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் ரைட் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு இல்லை, எல்லாருமே உங்க ரிசல்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. கிளியரானவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வாழ்த்துக்கள். இப்போ கிளியர் ஆயிருக்குது அப்படின்னா October 13th வந்து CBT 2 சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றது? கிட்டத்தட்ட 20 நாள் தான் நம்மகிட்ட இருக்கு. அந்த 20 நாள்ல எப்படி ப்ரிப்பேர் பண்றது, என்ன பண்ணா நம்ம ஸ்கோரை பூஸ்ட் பண்ண முடியும், கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட மெயினான நோக்கமே. ரைட், நான் எப்படி கிளியர் பண்ணேன் அல்லது நான் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஸோ முன்னாடி என் வீடியோஸை பார்த்துட்டீங்கன்னா தெரியும், நான் ஆல்ரெடி லாஸ்ட் என்டிபிசி கிளியர் பண்ணி இப்போ சதர்ன் ரயில்வே மதுரை டிவிஷன்ல அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்கேன். ரைட், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற போஸ்ட்ல நான் இருக்கேன். ஓகேவா? என்னை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அது தெரியும். ஸோ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போறேன். சில ரொம்ப ஃப்ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணேன், என்ன பண்ணலை, எதெல்லாம் எனக்கு தெரியும், எதெல்லாம் எனக்கு தெரியாது, இப்படிங்கிற ஃப்ராங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் இந்த வீடியோவே நம்ம மேக்கே பண்ண போகிறோம். ரைட், ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இப்போ கட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஓபிசி அண்ட் ஜென்ரல் கட் ஆஃப். நீங்கள் வாட்ச் பண்ணீங்கன்னா மோரார்லெஸ் லாஸ்ட் இயரோட சிமிலராக தான் இருக்குது, ரொம்பலாம் டிவியேட்டாக இல்லை. எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் இயர்லையும் இதே ரேஞ்சில் தான் கட் ஆஃப்ஸ் இருந்தது. 67, 68 to 74 அப்படிதான் எல்லா லெவலுக்கும் சேர்த்து இருந்துச்சு. ஸோ அதே சிமிலர் கட் ஆஃப் தான் இந்த வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்பெக்ட் பண்ணது தான், அதாவது நார்மலைஸ்டு ஸ்கோர். ரைட்டா, இது வந்து ரா ஸ்கோர் கிடையாது, நார்மலைஸ் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் அந்த கட் ஆஃப் இருக்கு. ஸோ ஓபிசிக்கு 75 அப்படிங்கிறது வந்து ஆவரேஜானது தான், அக்யூரேட்டான இதுதான் எதிர்பார்த்தது. ரைட், 70 to 75 தான் இதுதான் வரும். யூஜிக்கு மேபி இதை விட ஒரு மார்க் 2 மார்க் கம்மியாகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும், அதாவது இதே ரேஞ்ச் மெயின்டைன் ஆகும். ஓகே, ஏன்னா எல்லாரும் யூஜியா இருந்தாலும் அது கிராஜுவேட் தானே எழுதுவாங்க. ஸோ இதை நீங்க எல்லாருமே ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. கட் ஆஃப் வந்து மோரார்ல சேம் தான். இது வந்து எக்ஸாம் டேட் அவங்களே கொடுத்துட்டாங்க, 13/10/2025 ஒரே டேல எக்ஸாம் வைக்கிறாங்க. எல்லா லெவலுக்கும் சேர்த்து ஒரு சிபிடி தான் நீங்க கொடுக்க போறீங்க. ஆனா லாஸ்ட் நாங்க எழுதும் போது லெவல் வைஸ் வந்து சிபிடி இருந்தது 6, 5, 3, 2 4க்கும் 4 சிபிடி அவங்க வச்சாங்க. 4 டிஃபரெண்ட் சிபிடி வச்சு 4க்கும் தனித்தனியா நடத்தினாங்க. ஆனா இந்த தடவை ஒரே சிபிடி தான். அப்போ CBT 2 வந்து ஒரே சேம் சிபிடி, அதாவது ஒரே நாள் 3 ஷிஃப்ட் அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, காலை மதியம் ஈவினிங். இந்த 3 ஷிஃப்ட்ல நீங்க ஏதோ ஒரு ஷிஃப்ட் எழுத போறீங்க. இதனால நீங்க மெயினா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, CBT 2க்கு நார்மலைசேஷன் கிடையாது. நீங்க ராவா என்ன ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதான் உங்களோட ஃபைனல் ஸ்கோரா இருக்கும். தேர் இஸ் நோ நார்மலைசேஷன். ஏன்னா சிங்கிள் டே எக்ஸாமுக்கு நார்மலைசேஷன் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க, கண்டிப்பா இருக்காது. ஓகே, 100% நார்மலைசேஷன் இருக்காது. நீங்க ரா ஸ்கோர் என்னவோ அதுதான். ஆனா இப்ப CBT 1 பாத்தீங்கன்னா டிஃபரெண்டேஷன் நடந்ததுனால இது நார்மலைஸ்டு ஸ்கோரா தான் இருக்கும். உங்களோட ஸ்கோர் கார்டு பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். இப்போ ஸ்கோர் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க, ஸ்கோர் கார்டு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்கோர் கார்டுல உங்களோட ரா ஸ்கோர் எவ்வளவு, நார்மலைஸ் ஸ்கோர் எவ்வளவுன்றது இருக்கும். ஆனா CBT 2க்கு நார்மலைசேஷனே இருக்காது. ஸோ ரா ஸ்கோர் தான் மேட்டர்ஸ். ஸோ நான் முன்னாடியே ஸ்லைட்ல சொல்லியிருக்க மாதிரி 90+, நான் 90+ன்றது ஒரு புல் அப் ஃபேக்டரா தான் அதை போட்டிருக்கேன். ஆனா ஜஸ்ட் நம்ம டார்கெட் என்னன்னா 85+ ஆகுது நம்ம ஸ்கோர் பண்ணணும். ரைட், நீங்க வந்து நல்ல நீங்க எதிர்பார்க்குற போஸ்ட் கிடைக்கணும், நீங்க எதிர்பார்க்குற ஊர்ல கிடைக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா 85+ ஆகுது நீங்க டார்கெட் பண்ணணும். நான் ஓவரால லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து நான் மினிமம் சொல்றேன், மினிமம் கட் ஆஃப் வந்து 76+ தான். மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து 88+ நினைக்கிறேன். இது வந்து கமர்ஷியல் சீனியர் கமர்ஷியல் டிக்கெட் இருக்கு. ரைட், 76 வந்து JAA சீனியர் கிளர்க்கு நான் சொல்றது. ரைட், ஸோ மேக்ஸிமம் 76, மினிமம் 76ல இருந்து மேக்ஸிமம் 88 அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். ஸோ வி டார்கெட் 85. ரைட், ஸோ என்னோட ஸ்கோர் வந்து லாஸ்ட் இயர் வந்து 83.67. நான் லாஸ்ட் இயர் CBT 2ல நான் வந்து இப்போ JAவா இருக்கேன். இப்போ 83.67 நான் ஸ்கோர் பண்ணேன் இல்லையா? இந்த ஸ்கோர் எப்படி அச்சீவ் ஆச்சு, நான் என்னெல்லாம் பண்ணேன், என்னெல்லாம் பண்ணலை. ரைட், எனக்கு எதெல்லாம் அட்வான்டேஜா இருந்துச்சு, எனக்கு எதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜா இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஒரு டீடைல்டா நம்ம பேச போறோம். இப்போ இதை பேஸ் பண்ணி நீங்க 20 daysல என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போறேன். ரைட், ஸோ இது வந்து என்னோட ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இதை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. சில பேசிக் ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் சொல்றேன், என்னென்னலாம் நான் பண்ணேன். அதாவது நீங்க படிக்கிறத தாண்டி சில விஷயங்களை நீங்க பிளான் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வெறுமனையா படிக்கிறது மட்டுமே உங்களுக்கு வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண ஹெல்ப் பண்ணாது. ஒரு சில படிக்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு, அதையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். ரைட்,
ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா வீடியோ? இப்போதான் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளேயே போக போகிறோம். ஸோ மெயினாக உங்களுக்கு CBT 2 பேட்டர்ன் வந்து எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஸோ வி கெட் ஆப்டி, ரீசனிங், GS, ரைட்? ஆப்டிடியூட் வந்து 35 கொஸ்டின்ஸ், ரீசனிங் 35 கொஸ்டின்ஸ், GS வந்து 50 கொஸ்டின்ஸ். இதுதான் பேட்டர்ன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க நேரம் இதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ மொத்தமா 120 கொஸ்டின்ஸ். எவ்வளவு நேரத்துல டைம்? 1 hour 30 minutes, ரைட்? 90 minutes வந்து எக்ஸாம். ஓகே, இப்போ இதுல நம்ம எப்படி நம்ம ஸ்கோரை ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ண போறோம், ரைட்? இப்போ ஆப்டிடியூட், ரீசனிங், GS இது எதுக்குமே சிலபஸ்ல சேஞ்ச் கிடையாது. நீங்க CBT 1க்கு என்ன சிலபஸ் படிச்சீங்களோ சேம் சிலபஸ், ரைட்? டிஃபிகல்ட்டியும் மோர் ஆர் லெஸ் சேமா தான் இருக்கும். ரொம்ப டஃபஸ்ட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. CBT 1 தான் ரொம்ப டஃபஸ்டா இருக்கும், ரைட்? ஏன்னா அதுல ஃபில்டர் பண்ணணும். அவங்க வந்து 90% ஆஃப் பீப்புளை ஃபில்டர் பண்ணணும். அதனால CBT 1 டஃபா கேட்பாங்க. CBT 2ல உங்களுக்கு ஃபில்டர் பண்றதுக்கானது வந்து குறைஞ்சிருது. ஸோ அதனால CBT 2 ஒரு CBT 1ஓட கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு பரவாயில்லாம தான் இருக்கும். ஆனா ஆப்டி ரீசனிங்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். மெயின் நீங்க வந்து GS நம்பி, நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், நீங்க GS நம்பி RRB எக்ஸாமுக்கு போகவே கூடாது, ரைட்டா? ஆப்டி ரீசனிங்ல எவ்வளவு முடியுமோ அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகணும், ரைட்? இப்போ ஆப்டிடியூட் நான் பார்த்த வரைக்கும், டீடைல்டா அனலைஸ் பண்ண வரைக்கும், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க அவங்க டஃபா கேட்கல, ரைட்? டஃபா கேட்கல. அவங்க வந்து ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் மாடரேட் லெவல், ரொம்ப டஃப் லெவலுக்கு போல. இப்போ வந்து 35 கொஸ்டின்ஸ் எனக்கு கேட்க போறாங்க, ரைட்டா? இதுல வந்து அட்வான்ஸ் மேக்ஸும் இன்க்ளூடட், ரைட்? நீங்க மினிமம் ஆஃப் 30+ எடுத்தே ஆகணும். அதே மாதிரி இங்க 35 கொஸ்டின்ஸ்ல நீங்க 30+ எடுத்தே ஆகணும். ரீசனிங்ல 35 அவுட் ஆஃப் 35 பாசிபிள். ரீசனிங் டஃபாவே RRB கேட்க மாட்டாங்க. 35க்கு 35 உறுதியா எடுக்கலாம், ரைட்? ஆனா நான் உங்கள்கிட்ட சொல்றது வந்து 30+ செக்யூர் பண்ணுங்க. ஆப்டிடியூட்ல 30+ செக்யூர் பண்ணுங்க, ஓகேவா? இதை நீங்க ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு வரக்கூடிய மொத்தமான 70 கேள்விக்கு 60+ எடுக்க ட்ரை பண்ணுங்க. ஆனா இங்கேயுமே நான் ஒரு டாலரன்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. நீங்க 55 to 60 இருக்கணும் ஆப்டிடியூட் ரீசனிங் சேர்த்து, ஓகேவா? இப்போ இங்க நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எனக்கு பேசிக்கா மேக்ஸ் ரீசனிங் நான் ஸ்ட்ராங் தான், ரைட்? எனக்கு ரீசனிங்லாம் நல்லா வரும், ஆப்டிடியூடும் நல்லா வரும். ஆனா இப்போ நான் இங்க ஒன்று சொல்றேன். ஆப்டிடியூட்ல அட்வான்ஸ் மேக்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, ரைட்? இதுல அட்வான்ஸ் மேக்ஸ்ல எனக்கு இப்பயும் ஜாமெட்ரி தெரியாது. ஜாமெட்ரி சுத்தமா தெரியாது. ஜாமெட்ரி எனக்கு 1% தான் தெரியும். அந்த 1%ம் ப்ரீவியஸ் இயர்ல மோஸ்ட் ரிப்பீட்டட் என்னவோ அதை நான் மனப்பாடம் பண்ணிட்டு போயிருப்பேன், அவ்வளவுதான். ட்ரிகனாமெட்ரி எனக்கு ரொம்ப ஒஸ்ட். நான் ஜாமெட்ரி தான். ட்ரிகனாமெட்ரி எனக்கு ஒரு சில முக்கியமான ஐடென்டிட்டிஸ் எல்லாம் தெரியும், ஓகேவா? அல்ஜிப்ராவும் அதே தான். இந்த மூணுமே எனக்கு நான் ரொம்ப மோசம் இந்த மூணுலயும், ரைட்? ஜாமெட்ரிலாம் சுத்த மோசம், ஓகேவா? ட்ரிகனாமெட்ரி, அல்ஜிப்ரா எனக்கு ஓரளவுக்கு எழுத தெரியும். மென்சரேஷன் நான் நல்லாவே பண்ணுவேன். எனக்கு ஃபார்முலாஸ் எல்லாம் மனப்பாடம் பண்றதுனால நான் பண்ணுவேன். இப்போ எனக்கு ஜாமெட்ரியே தெரியாது. இப்போ அவன் ஜாமெட்ரியில 2 கொஸ்டின் எல்லா பரீட்சையிலுமே கேட்பான், ரைட்? எனக்கு ஜாமெட்ரி தெரியாது. நான் இன்ன வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ணல, ரைட்? இப்போ நான் கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னா நான் அதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவேன், ரைட்? ரொம்ப டெப்தா போய் எல்லா தியரம்ஸ் எல்லாமே தெரியாது, ரைட்? ட்ரிகனாமெட்ரியில 2 கேள்வி கேட்கறாங்கன்னா என்னால 1 அட்டன் பண்ண முடியும். அல்ஜிப்ரால 2 கேள்வி கேட்கறாங்கன்னா 1 என்னால கரெக்ட் ஆக முடியும். இவ்வளவுதான் எனக்கு தெரியும். அதே மாதிரி அரித்மேட்டிக்ஸ்ல ஓரளவுக்கு நான் ஸ்ட்ராங். அரித்மேட்டிக்ஸ்ல இப்போ டைம் ஒன்று இருக்கோ எஸ்ஐஸ்னா ஸ்ட்ராங். இப்போ எனக்கு ஜாமெட்ரி தெரியாது. நான் ஜாமெட்ரில இருந்து கேள்வி கேட்டா கண்ணை மூடிட்டு ஸ்கிப் பண்ணுவேன். நான் இப்போ வரைக்கும் ஜாமெட்ரி ஃபுல்லா கத்துக்கணும் அப்படின்னு எஃபர்ட் போட்டதே கிடையாது. நான் ஏன் தெரியுமா உங்கள்கிட்ட நான் சொல்றேன்? இப்போ நீங்க அரித்மேட்டிக்ஸை டார்கெட் பண்றீங்க, அதாவது ஆப்டிடியூட டார்கெட் பண்றீங்க. 35 கேள்வி வருது. அதுல கண்டிப்பா 5 கேள்வி செம்ம டஃபா இருக்கும், ஓகேவா? மீதி 30 கேள்வி ஈஸி டு மாடரேட் லெவல்ல இருக்கும், ரைட்? ஓகேவா? இப்ப என்னோட டார்கெட் எது அப்படின்னா, இந்த ஈஸி டு மாடரேட் லெவல்ல இருக்கிற 30 கேள்வி தான். இந்த 5 டஃப் கிடையாது. இந்த 5 டஃப்பான கேள்வியில நான் ஒரே ஒரு கேள்வி போட்டா போதும், இல்ல 5மே நான் விட்டுட்டா போதும். ஆனா இந்த 30ல நான் 30ஐயுமே எடுக்க ட்ரை பண்ணணும். இதுதான் இங்க டிஃபரன்ஸ், ரைட்? இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டஃப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி சால்வ் பண்றதுன்னு கத்துட்டு இருப்பாங்க. அங்க அதை பண்ணாதீங்க, ரைட்? நான் சிம்பிளா சொல்றேன். அதை நீங்க இந்த ஈஸி டு மாடரேட்ல தப்பு பண்ணாம இருக்கிற வரைக்கும் எந்த சிக்கலும் வராது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? நீங்க இப்போ ஒரு கொஸ்டின் ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் அல்லது ஒரு டைம் அண்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா ஒன்று கேட்கறாங்க. அந்த ஈஸியான கொஸ்டினை நீங்க தப்பு பண்ணாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை. இந்த டஃப்பான கொஸ்டினை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு மேட்ரு கிடையாது.
அதை தான் சொல்றேன். ரைட், நீங்க டஃப்பான கொஸ்டினை கத்துக்கங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா ஈஸி டு மாடரேட்ல மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. இங்க நீங்க மிஸ்டேக் பண்ண ஈஸி டு மாடரேட்ல நீங்க மிஸ்டேக் பண்ண உங்களோட வின்னிங் பாசிபிலிட்டி குறைஞ்சுக்கிட்டே வரும். அதனால அந்த ஈஸி டு மாடரேட்ல ஸ்ட்ராங் ஆகுங்க. இதுக்கு பேரு தான் பேசிக்ல ஸ்ட்ராங் ஆகுறது அப்படின்னு அர்த்தம். நீங்க பேசிக்ல ஸ்ட்ராங் ஆகுங்க, டஃப்பான கொஸ்டினை ஃபாலோ பண்ணாதீங்க, டஃப்பான கொஸ்டினை சால்வ் பண்ணி பழகாதீங்க. ரைட், இப்போ ஒரு சில பேர் சொல்லலாம் எனக்கு பேசிக்கெல்லாம் நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், நான் ஃபெயில் ஆகுறதுக்கு காரணமே இந்த 5 கொஸ்டின் தான் அப்படின்னா நீங்க உங்களை தப்பா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களை நீங்க ரொம்ப தப்பா அனலைஸ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 5 டஃப்பான கொஸ்டினால ஃபெயில் ஆனவங்கன்னு யாருமே கிடையாது. இப்பயும் நான் சொல்றேன், ஜாமெட்ரி சுத்தமா தெரியாம தான் நான் NTPC கிளியர் பண்ணேன். நான் இதை பெருமையா சொல்லிக்கல. பட் ஐ நோ மை ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். இது ரெண்டுமே எனக்கு தெரியும். எனக்கு எது ஸ்ட்ரென்த் எது வீக்னஸ் எனக்கு தெரியும். நான் என் வீக்னஸை ஸ்ட்ராங் ஆக்கணும்னா அதுக்காக நான் முழுக்க போய் ஜாமெட்ரிக்குள்ள மூழ்கினேன்னா மித்த எதையுமே என்னால கத்துக்க முடியாம போயிடும். நான் ஈஸியான கொஸ்டின் மாடரேட்டான கொஸ்டின்ஸ் தப்பு பண்ண ஆரம்பிப்பேன். இதே தான் ரீசனிங்கும். இப்போ ரீசனிங்ல ஒரு பசில் வருதுன்னு வச்சுப்போம், ஒரு லென்த்தி பசில். அந்த பசில் வந்து ஒரு 10 லைன் இருக்கு அந்த பேராகிராஃப். அந்த 10 லைனை ஃபுல்லா ரீட் பண்ணி நீங்க ஒரே ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ண போறீங்க அப்படின்னா அதை வந்து மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு லாஸ்டா அதை ரிவ்யூ பண்ணுங்க. உங்களால போட முடியும்னா போடுங்க, இல்ல அந்த பசில ஸ்கிப் பண்ணுங்க. அந்த பசில சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரைட், நீங்க CBT 1லயே அதெல்லாம் பண்ணிருப்பீங்க, இப்ப அதை ரிப்பீட் பண்ணுங்க. ரைட், ரொம்ப டஃப்பான கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்கணும், டஃப்பானதுல ஸ்ட்ராங் ஆகணும், அது நமக்கு இங்க தேவையில்லை. எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கு என்ன தேவை? நான் திரும்பவும் சொல்றேன், பேசிக்ல மிஸ்டேக் பண்ண நீங்க கிளியர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி குறையும். ரைட், உங்களோட ஸ்ட்ரென்த் வந்து பேசிக்ல தான் இருக்கணும். பேசிக்கை ஸ்ட்ராங் ஆக்கணும், அதுல எந்த தப்பும் பண்ணக்கூடாது. சிம்பிளான கொஸ்டின்ல மிஸ்டேக் பண்ணவே கூடாது. உங்களை அறியாம இந்த கேர்லெஸ் மிஸ்டேக்னு ஒருத்தர் இருக்கான், அவெல்லாம் வந்தானா ஒண்ணுமே பண்ண முடியாது. கேர்லெஸ் மிஸ்டேக்கை முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. மோஸ்ட்லி அதை அவாய்ட் பண்ணிருங்க, அது வேணாம். ஓகேவா? ரைட், இது பிராக்டிஸ் மூலமா தான் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அடுத்த பாயிண்ட்டுக்கு இப்போ நம்ம போறோம். ரைட், இப்போ நான் என்னோட சொன்னேன் இல்லையா, நான் ஜாமெட்ரி இப்போ அதிகமா படிச்சது இல்லை, ட்ரிகாமெட்ரி அல்ஜிப்ராலாம் நான் படிச்சதே இல்லை. எனக்கு என்ன ஸ்ட்ராங்கோ அதை மட்டும் நான் பண்ணுவேன். இப்போ நான் பிராக்டிஸுக்கு என்ன பண்ணேன், நான் வந்து பிராக்டிஸ்க்கு டெஸ்ட் தான் எழுதணும் இல்லையா, வேற வழி இல்லை, டெஸ்ட் எழுதுறேன். நான் வந்து ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 டெஸ்ட் எழுதுவேன். ஏன்னா எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே எக்ஸாம் எழுதுனதுனால எனக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்கா, டெஸ்ட் போடுறதுக்கு மட்டும் தான் நேரம் இருக்கும். அந்த டெஸ்ட் போடுறதுக்கு நேரம் கிடைச்சாலே பெரிய விஷயம். நான் 2 டெஸ்ட் போட்டாலே சேஃப்டி தான். டைம் இருந்ததுன்னா 3வது டெஸ்ட் போடுவேன். ஒரு நாளைக்கு 3 டெஸ்ட். அப்போ கிட்டத்தட்ட நீங்க வந்து மினிமம் 300ல இருந்து 360 கொஸ்டின் கிட்ட நீங்க பாப்பீங்க. ரைட், ஆப்டி, ரீசனிங், GS எல்லாம் சேர்த்து. ரைட், இந்த ஒரு செட்டு நீங்க எழுதுறீங்கன்னா, நான் வந்து எழுதுனது நான் திரும்பவும் சொல்றேன், நான் டஃப்பான செட் எதுவுமே எழுதி பார்க்கல. ஐ ஜஸ்ட் ரோட் PYQs. PYQsனா நான் 2022ல CBT 2 எழுதினேன். ரைட்டா, CBT 1 வந்து கிட்டத்தட்ட ஒரு 110-120 செட்டு கிட்ட நடந்துச்சு. அந்த CBT 1ஓட கொஸ்டின் பேப்பரை தான் நான் சால்வ் பண்ணி பார்த்தேன். அதை பேஸ் பண்ணதை மட்டும் தான் நான் சால்வ் பண்ணி பார்த்தேன், வேற எதையுமே நான் சால்வ் பண்ணி பார்க்கல. ஆனா டெஸ்ட் மாதிரி எழுதி பார்த்தேன், எடுத்து சால்வ் பண்ண, பிரிண்ட் எடுத்து சால்வ் பண்ணல, டெஸ்ட் மாதிரி நான் எழுதினேன். டைம் ஓட விட்டு நம்ம சால்வ் டெஸ்ட், ரியல் டைம் டெஸ்ட் எழுதுவீங்க, அந்த மாதிரி தான் நான் எழுதினேன். அப்படிதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். PYQ மட்டும் தான் பண்ணேன், வேற எதையுமே நான் பண்ணல. நான் உங்கள்ட்ட திரும்பவும் அதான் சொல்றேன், நீங்க ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 டெஸ்ட் கண்டிப்பா போட்டே ஆகணும். நம்ம 3 வேளை சாப்பிடுற மாதிரி 3 டெஸ்ட் போடணும். 3 டெஸ்ட் போட்டு அந்த 3 டெஸ்டோட டீடைல்டு அனாலிசிஸா பார்க்கணும். ரைட்டா, நீங்க வந்து பேசிக்ல தப்பான கொஸ்டின் எது, அல்லது ஃப்ளூக்ல போட்டு கரெக்டான கொஸ்டின் இருக்கும், அந்த ஃப்ளூக்ல போட்டு கரெக்டான கொஸ்டினை சேர்த்து நோட் பண்ணணும். நீங்க தெரிஞ்சு இதுதான் ஆன்சர் அட்டன் பண்ணி தப்பான கொஸ்டின் இருக்கும், அதை எடுத்து கத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நீங்க அப்படி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் 10ல இருந்து 20 கொஸ்டினை நீங்க கத்துக்கணும், வேற வழியே இல்லை. ஆப்டி, ரீசனிங், GS எல்லாம் சேர்த்து நான் சொல்றேன். ரைட், அதுக்காக ரொம்ப மோசமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் நீங்க கத்துக்கணும் அவசியம் இல்லை. நீங்க ஃபில்டர் பண்ண தெரியணும். இப்ப 120 கேள்வி இருக்குன்னா நீங்க அந்த டெஸ்ட்ல ஒரு 80 கேள்வி தான் உங்களால அட்டனே பண்ண முடியும். மீதி 40 கேள்வி உங்களால அட்டனே பண்ண முடிஞ்சிருக்காது. அந்த மீதி இருக்கிற 40ல நீங்க ஸ்பிளிட் பண்ணுங்க. ஆப்டில எத்தனை அட்டன் பண்ணல, ரீசனிங்ல எத்தனை அட்டன் பண்ணல, GSல எத்தனை அட்டன் பண்ணல. ஃபர்ஸ்ட் இந்த ஆப்டி ரீசனிங்ல அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸை லேர்ன் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து GSல நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் சுத்தமா விட்டுருங்க. ஓகேவா, ஸ்டாட்டிக் போர்ஷன்ஸ்ல நீங்க எதெல்லாம் படிச்சு, இப்போ ஒருவேளை நீங்க வந்து இப்போ இந்தியன் ஹிஸ்டரியில நீங்க முகல்ஸ் படிச்சிருக்கீங்க, ஆனா அவங்க கேட்ட முகல்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு ஆன்சர் தெரியலன்னா படிச்சு வச்சுக்கோங்க. கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் அமெண்ட்மெண்ட்லாம் படிச்சிருப்பீங்க, ஆனா நீங்க அங்க டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு வரல, அல்லது நீங்க தப்பா போட்டீங்க அப்படின்னா அதை எடுத்து கத்து வச்சுக்கோங்க. ரைட், இந்த மாதிரி அனலைஸ் பண்ணுங்க. அப்போ மினிமம் ஒரு டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு 2 ஹார்ஸ்ல இருந்து 2.5 ஹார்ஸ் ஆகும். ரைட்டா, மினிமமா நான் சொல்றது. அப்ப நீங்க 3 டெஸ்ட்னா கனெக்ட் பண்ணீங்க, கிட்டத்தட்ட இதுக்கே 7 ஹார்ஸ் ஆயிரும். ஓகேவா, 7 ஹார்ஸ் 7 to 8 ஹார்ஸ் ஆயிரும். நீங்க ஒரு 8 ஹார்ஸ் தூங்கணும், மீதி இருக்கக்கூடிய 8 ஹார்ஸ் வந்து படிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. இப்படிதான் நீங்க ஸ்பிளிட் அப் பண்ணணும். டெஸ்ட்டுக்கு 8 ஹார்ஸ், ஸ்லீப்புக்கு 8 ஹார்ஸ்,
ரிமைனிங் 8 hours வந்து உங்களுக்கான படிப்பு அல்லது இதெல்லாம் சேர்த்து நீங்க வச்சுக்கோங்க. டெஸ்ட் எழுதுறதும் படிப்பு தான். ஆனா டெஸ்ட் வந்து ஒரு ரியல் டைம் ப்ராக்டிஸ் மாதிரி நீங்க அதை வந்து ஒரு ஹேபிட்டா மாத்தணும். நீங்க டெஸ்ட் எழுதுறது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கணும். இந்த டைம்ல டெஸ்ட் எழுத போறேன், அதே மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி எழுதாதீங்க. உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ எழுதுங்க. இப்ப நான் இந்த 10 to 11 நான் டெஸ்ட் எழுத அப்படி வச்சுக்காதீங்க. இப்ப நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க, இடையில ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, டெஸ்ட் எழுதுனா நல்லா இருக்குன்னு டக்குனு ஒரு டெஸ்ட் எழுதுங்க. அதே தான் பண்ணணும். நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்றது வந்து ஒரு வகையில டிஸ்அட்வான்டேஜ் ஆகும், உங்க மென்டல் ஹெல்த் அது பாதிக்கும். ஏன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ண டைம்ல உங்களால எழுத முடியாம போகும்போது உங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகும். அந்த சைக்கிளை நீங்க பிரேக் பண்ற மாதிரி இருக்கும். அதனால கிடைக்கிற டைம்ல எழுதுங்க. ஓகேவா? ரைட். இது டெஸ்ட் பிராக்டிஸ். நான் பிஒய்க்கு மட்டும்தான் பண்ணேன். நீங்களும் கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டோட யூஜியோட பிஒய்க்கு இப்ப நடந்துச்சுல, அதை வந்து டெஸ்டா எழுதி பாருங்க. அதை மட்டும் டெஸ்டா எழுதி பாருங்க. டைமோட விட்டு சால்வ் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க அட்டன் பண்ணாத கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்பிளிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க 80 அட்டன் பண்ணிருப்பீங்கல்ல, அதுல சம் ராங் ஆயிருக்கும் அல்லது ஃப்ளூக்ல கரெக்ட் ஆயிருக்கும். அதெல்லாம் எடுத்து நோட் பண்ணி வைங்க. அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த டெஸ்ட் எழுத போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு தடவை மேலோட்டமா பார்த்துட்டு அடுத்த டெஸ்ட் எழுதுங்க. இதை இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா ஒரு கட்டத்துல இந்த 10ல இருந்து 20 கேள்வி தெரியாம இருந்தது 1ல இருந்து 2 கேள்வியா மாறும். வெறும் 2 கேள்வி தான் உங்களுக்கு தெரியாமே இருந்திருக்கும். ரைட். அதுக்கப்புறம் மெதுவா அது இம்ப்ரூவ் ஆயிரும். ஒரு கட்டத்துல நீங்க ரொம்ப ஃப்ளோவா நீங்க அதை எழுத முடியும். ஆரம்பத்துல டஃபா இருக்கும், அடுத்து போக போக ஒரு 10th டே 11th டே நீங்க எழுதும் போது அது ஒரு ஈஸியான ப்ராக்டிஸா மாறிடும். உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதா இருக்கும். உங்க மைண்ட் செட் எப்படி ஆயிரும்னா அது வந்து ஒரு ஹேபிட்டா மாறி நீங்க அப்படியே ஃப்ளோல பண்ண ஆரம்பிப்பீங்க. எல்லாத்தையுமே பெருசா உங்களுக்கு எந்த ஹெசிடேஷன்ஸுமே இருக்காது. அதே மாதிரி நீங்க சால்வ் பண்ணும்போது நிறைய ஸ்கிப் பண்ணி பழகுங்க. டஃப்பான கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. லென்த்தியான கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸ்கிப் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். இப்ப நான் அந்த லேர்ன் பண்ணிக்கங்கன்னு சொல்றேன் இல்லையா, அந்த லேர்ன் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா மோஸ்ட் ரிப்பீட்டட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ரொம்ப திரும்ப திரும்ப வந்த கேள்வி இருக்கும். அதெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணிக்கணும். அது ரீசனிங்கோ ஆப்டியோ ஜிஎஸ்ஓ லேர்ன் பண்ணிக்கணும். இப்போ நீங்க தெரியாத டாபிக், இப்போ ஜாமெட்ரி கூட தெரியாது எனக்கு, ஆனா அந்த கேள்வி மோஸ்ட் ஆஃப் தி ஷிஃப்ட்ல கேட்டாங்க அப்படின்னா அதை நான் பார்த்து வச்சுக்கணும். அது என்னோட ஷிஃப்ட்ல வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அந்த மாதிரி நீங்க பார்த்து வச்சுக்கணும். இப்போ நான் ஜாமெட்ரி சுத்தமா தெரியாதுன்னு சொல்றேன் இல்லையா, அதுக்கு என்னன்னா நான் மோஸ்ட் ரிப்பீட்டட் இருக்கிற ஒரு 4-5 சம்ம மட்டும் பார்த்து வச்சுப்பேன். அவ்வளவுதான். அதுக்கு மேல நான் வந்தா எழுதுவேன், இல்லைன்னா நான் ஸ்கிப் பண்ணுவேன். அப்படிதான் நான் பண்ணேன். எக்ஸாம் நான் அப்படிதான் உண்மையாவே அப்ரோச் பண்ணேன். நான் சும்மா பொய்யெல்லாம் சொல்லல, இதுதான் உண்மை. இது கரெக்டான ப்ராக்டிஸா அப்படின்னா இல்ல, ஆக்சுவலா இல்ல. ஆனா அவன் கொடுத்த சிலபஸ்ல கொடுத்த எல்லாத்தையும் நான் படிச்சுட்டு போனா பரீட்சைக்கே போக முடியாது இல்லையா. தட் அப்படிலாம் பண்ண முடியாது. நம்மளால எல்லாத்தையும் நான் கத்துக்கிட்டு தான் பரீட்சைக்கு போவேன். கடைசி வரைக்கும் பரீட்சை போகவே முடியாது, பாஸும் ஆக முடியாது. நான் பாஸ் ஆகிறதுக்கு என்ன தேவையோ அதை நான் பிக் பண்ணணும். அதை தான் நான் பண்ணேன். எனக்கு எதுலாம் ஸ்ட்ராங் அதை நான் அதுல நான் தப்பு பண்ணிடக்கூடாதுன்றதுல இருந்தேன். அதே மாதிரி எனக்கு தெரியாததுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மட்டும் எடுத்து படிச்சு வச்சுக்கிட்டேன். ரைட். இதுதான் ஆப்டி ரீசனிங்க்கு என்னோட ஸ்ட்ராட்டஜி. டெஸ்ட் மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். டெஸ்ட் அப்படிங்கிறது ஃபுல் லென்த் டெஸ்ட், நாட் செக்ஷன் வைஸ் ஆர் நாட் டாபிக் வைஸ். ஃபுல் லென்த் 120 கேள்வி 90 minutes. இதுதான் டெஸ்ட். இதுக்கு பேர் தான் டெஸ்ட். செக்ஷன் வைஸா போடுறது டெஸ்ட் கிடையாது. அது நல்ல ப்ராக்டிஸும் கிடையாது. ஃபுல் டெஸ்ட் தான். டெய்லி 3 டெஸ்ட் அப்படிங்கிறது 3 ஃபுல் டெஸ்ட். அவ்வளவுதான். ரைட். அதுக்கான அனாலிசிஸ் அதை ஒரு நோட்டு போட்டு எழுதுங்க. அதுல இருந்து கத்துக்க ட்ரை பண்ணுங்க. இவ்வளவே. இது வந்து ஆப்டி ரீசனிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்து மெயினான பார்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். ரைட். இப்போ ஜென்ரல் ஸ்டடீஸை நம்பி நீங்க பரீட்சைக்கு போகாதீங்கன்னு நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். ஏன்னா அது நல்ல ப்ராக்டிஸ் இல்லை. ஏன்னா நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது அங்கே வராது, 100% வராது. இப்போ நம்ம எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்றது? இப்போ நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா, நான் ஆக்சுவலா டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆளு. இப்போ இடையில நான் வீடியோவே போடாதது காரணம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் தான். குரூப் 2 எக்ஸாம் வந்து 28th வருது. இந்த வர சாட்டர்டே போய், அதாவது நான் வர சாட்டர்டே போய் அதுக்கு அடுத்த சாட்டர்டே வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம். அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னை ஃபாலோ பண்றாங்கன்றதுனால அவங்களுக்கு டெஸ்ட் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. டெலகிராம் பாத்தீங்கன்னா தெரியும், நிறைய அப்டேட் இருந்திருக்கும். அதனாலதான் ஆர்ஆர்பி சம்பந்தமா அப்டேட்டே இல்லை. அதுக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ CBT 2 வந்துருச்சு இல்லையா, அவங்களுக்கு எக்ஸாம் வந்துடும். அதனால உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ நான் வீடியோ போடுறேன். ரைட். நான் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணாலும் அதனால நான் தமிழ்நாடு ஸ்டேட் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நான் படிச்சிருந்தேன். 11th 12th வரைக்குமே நான் படிச்சிருந்தேன். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜாகிரபி, சயின்ஸ் எல்லாம் 6th to 10th ஓரளவு தரவா இருக்கும். 11th 12th ஹிஸ்டரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிலாம் நான் நல்லா படிச்சிருந்தேன். அது எனக்கு ஜிஎஸ்க்கு ஹெல்ப் பண்ணுச்சு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா இப்ப இருக்கிற ஷார்ட் பீரியட்ல உங்களால இதெல்லாம் படிக்க முடியாது. நீங்க ஜிஎஸ்க்கு ஆல்ரெடி என்ன சோர்ஸை பார்த்து வச்சிருக்கீங்களோ அந்த சோர்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அது ஸ்கூல் புக்கா இருக்கலாம், அரிஹண்ட், லூசன்ட், இந்த மாதிரி எந்த மெட்டீரியலா வேணா இருக்கலாம், எடுத்து அதை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ரைட்டா? அதை ஆல்ரெடி நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அதை ரிவைஸ் பண்ணுங்க, நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. அதோட சேர்த்து ரொம்ப மெயினா பிஒய்க்யூ பாருங்க. பிஒய்க்யூனா என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட், இந்த ரெண்டு மட்டும், கிராஜுவேட்டும் அண்டர் கிராஜுவேட்டும் மட்டும், இந்த ரெண்டோட பிஒய்க்யூ எல்லா செட்லையுமே கேட்ட ஜிஎஸ் கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடா ரீட் பண்ணுங்க. நீங்க மனப்பாடம் பண்ணாதீங்க, ரீட் பண்ணுங்க. ரீட் பண்ணும்போது உங்களுக்கு இப்ப 40 கேள்வி இருக்கு அப்படின்னா
ஒரு 20 கேள்வி உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும், இன்னொரு 20 கேள்விக்கு ஐடியாவே இருக்காது. அந்த ஐடியா இல்லாத கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடா ரீட் பண்ணுங்க. அதை மனப்பாடம் பண்ணி ஞாபகத்துல வச்சுக்கணும்னு முயற்சி பண்ணாதீங்க. நான் அப்படி சொல்லலை, நான் உங்களை ரீட் பண்ணுங்கன்னு சொல்றேன். ஓகே, இப்போ இதுல மெயின் பார்ட்டு கொண்டு வருவோம். சிஏ ரீசெண்டா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்ல கேட்ட சிஏ கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய பேருக்கு டஃபா ஃபீல் ஆயிருக்கும். ஏன் எனக்கும் அது டஃபா ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலா ஜென்ரல் ஸ்டடீஸே ஆர்ஆர்பி நான் எழுதும்போது 2022 சிபிடி 2ல கேட்டதுக்கும் இப்ப இருக்கிற ஜிஎஸ்க்கும் நிறைய டிஃபரன்சஸா நான் ஃபீல் பண்ணேன். இட் இஸ் டஃப், அதோட கம்பேர் பண்ணும்போது இது டஃப். ஓகே, இப்போ ஏன் அது டஃபா ஃபீல் ஆச்சுன்னா சிஏ டஃப். சிஏ டஃப்னா நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இல்லாம ஆர்ஆர்பி கொஞ்சம் அது வந்து டைவர்ட் ஆகி கொஸ்டின் கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் ரேண்டமா கொஸ்டின்ஸை பார்க்கும்போது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நியூஸ் பேப்பர்ஸ்ல இருந்து டைரக்டா வந்திருந்ததோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது அப்படிதான் கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க நியூஸ் பேப்பர்ஸ் போகாம இந்த நியூஸ் பேப்பர்ஸுக்கு சோர்ஸா ஒருத்தன் இருப்பான். அதாவது இப்போ ஒரு சென்ட்ரல் கவர்மெண்டோட நியூஸஸ் எல்லாம் நியூஸ் பேப்பர்ஸ் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருப்பான். அவன் பேர் தான் பிஐபி, பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ. நீங்க மோஸ்ட் ஆஃப் தி ஆர்ஆர்பி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் பிஐபில இருந்து டைரக்ட்லி ரிஃப்ளெக்டட். டைரக்ட்லி ரிஃப்ளெக்டட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஒரு ஸ்கீம் கேட்கறாங்கன்னா அந்த ஸ்கீம்ல இப்போ உதாரணத்துக்கு ஒரு டிடி ட்ரோன் ஒரு ஸ்கீம் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வெஸ்ட் பெங்கால்ல லான்ச் ஆனது டிடி ட்ரோன் சம்பந்தமா ஒரு ஸ்கீம் இருக்கு. அந்த ஸ்கீம்ல 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது கரெக்ட் தப்புன்னு கேட்கறாங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டும் பிஐபி கொடுத்த நியூஸ் ரிப்போர்ட்ல அப்படியே இருக்கு. அதுல இருந்து தான் டைரக்ட் கொஸ்டின். அதே மாதிரி கவாச் 5.1 ஒரு கொஸ்டின், ஓகேவா? இதுவும் ரீசெண்டா லான்ச் ஆனது. இது எந்த ஸ்டேட்ல லான்ச் பண்ணாங்க? மகாராஷ்டிரா. அது டைரக்டா பிஐபி நியூஸ்ல இருக்கு. உங்களுக்கு டவுட்டா இருந்தா கூட இப்ப நடந்த ஆர்ஆர்பி யூஜில ஒரு கரண்ட் அஃபேர் கொஸ்டின் நீங்க கேள்விப்படாத டஃபா இருக்குன்னு அந்த கரண்ட் அஃபேர் கொஸ்டின் எடுத்து கூகுள்ல போட்டு சைட்ல பிஐபி நியூஸ்னு போடுங்க, அந்த டைரக்டா அந்த வெப்சைட்டுக்கே உங்களை கொண்டு போய் விடும். ரைட், இது ரீசெண்டா ரெண்டுலயுமே நான் அனலைஸ் பண்ணதுனால சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் தி கரண்ட் அஃபேர் கொஸ்டின்ஸ் வந்து பிஐபில இருந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஒன்னு நீங்க நியூஸ் பேப்பரை டெப்தா வாசிக்கணும், அல்லது பிஐபி படிக்கணும். இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு செய்யணும். பழைய நியூஸ் பேப்பர்ஸ் நம்மளால படிக்க முடியாது, அதனால பிஐபி ரீட் பண்றது நல்லது. ரைட், அப்ப கரண்ட் அஃபேருக்கு இப்ப நீங்க கொஞ்சம் மாத்தி ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப இன்னும் 20 days இருக்கு, ஓகேவா? கரண்ட் அஃபேர் தனியா ஒரு ஸ்லைட் எடுத்துக்கோமே. இப்ப சிஏ என்னோட டார்கெட் வந்து இன்னும் 20 days தான் இருக்கு. 20 daysக்குள்ள நான் படிக்கணும். நான் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, நீங்க ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் படிப்பீங்க, ஓகேவா? நீங்க ஆல்ரெடி ஒரு மெட்டீரியல் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ உங்க கையில அந்த மெட்டீரியல் இருக்கும். ரைட், அது வந்து அஃபேர்ஸ் கிளவுடா இருக்கலாம், அல்லது ஸ்பீடி கரண்ட் அஃபேர்ஸா இருக்கலாம், அல்லது நீங்களா எடுத்த நோட்ஸா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அதோட சேர்த்து பிஐபி நியூஸை படிக்கணும். இந்த ஷார்ட் பீரியட்ல இந்த பிஐபி நியூஸ் படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு டஃபஸ்ட் ஜாப். நீங்க இந்த படிக்கிற மெட்டீரியலை கண்டிப்பா நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரும், வராமலாம் இருக்காது. ஆனா இந்த பிஐபி நியூஸையும் நீங்க ரீட் பண்ணணும். அப்பதான் நீங்க மேக்ஸிமம் ஸ்கோருக்கு போக முடியும், உங்களோட மேக்ஸிமம் புல்லுக்கு நீங்க போக முடியும். ரைட், அப்ப இந்த ரிவைஸ் பண்ற மெட்டீரியல் ஸ்ட்ராங்கா ரிவைஸ் பண்ணுங்க. இந்த பிஐபி நியூஸ் வந்து நம்ம மினிமம் இப்ப சிஏவே நம்ம மினிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ராக்சிமேட்டா ஏப்ரல் டு செப்டம்பர் படிக்கணும் 2025. இது நல்லா படிக்கணும். ரைட், அப்ப இந்த இதுல நீங்க படிக்கக்கூடிய மெட்டீரியல்ல இந்த மந்த் நல்லா படிங்க. பிஐபி நியூஸுக்கு நான் வந்து செப்பரேட்டா ஒரு மெட்டீரியல் போடுறேன். நான் இப்ப எடுத்துக்கிட்டு இருக்கேன். அது முடிஞ்சிடும், கூடிய சீக்கிரத்துல முடிஞ்சிடும். அடுத்து ஒரு 1 week, நெக்ஸ்ட் மண்டே ஆர் டியூஸ்டேல ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 weekல மந்த் வைஸ் பிஐபி நியூஸை நம்ம கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அங்கன்றதை நான் ஃபீல் பண்ணேன். என்கிட்ட பர்சனலா பேசின ஸ்டூடெண்ட்ஸ் முத கொண்டு சொன்னது அதுதான். என்னால கரண்ட் அஃபேர் ஆன்சர் பண்ண முடியல, உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு போனேன், ஆனாலும் எனக்கு வரல, ஏன் வரலன்னு தெரியல. அப்புறம் நான் உட்காந்து அனலைஸ் பண்ணும்போது பார்த்தது இந்த பிஐபி நியூஸ் தான். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டேரக்டா அதை வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு மெட்டீரியல் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு. ஏப்ரல் டு செப்டம்பர் நம்ம ரிவர்ஸ்ல போகலாம். செப்டம்பர், ஆகஸ்ட், ஜூலை, ஜூன், மே, ஏப்ரல் இந்த ஆர்டர்ல நம்ம படிக்கலாம் பிஐபி நியூஸ் மட்டும். ரைட்டா, நீங்க ஆல்ரெடி படிக்கிற மெட்டீரியல் படிங்க. நான் பிஐபி நியூஸுக்கான கிளாஸஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் ரிவிஷன் கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் வைஸ் நான் சிபிடி 1க்கு 1 போட்டிருப்பேன். நிறைய கொஸ்டின்ஸ் அதுல இருந்து வந்திருக்கு. ரைட், நான் இல்லைன்னா சொல்லல, வந்திருக்கு. இருந்தாலும் பிஐபி நியூஸோட சேர்த்து அதையும் நம்ம பார்த்துட்டோம்னா இட் வில் ரியலி பூஸ்ட் அவர் ஸ்கோர். ரைட், இதுதான் நம்மளோட இப்போதைக்கு டார்கெட். ஓகே, என்னோட டார்கெட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். நான் டிஎன்பிஎஸ்சிக்கு எனக்கான வேலை முடிஞ்சிருச்சு. நான் உட்காந்து இதுதான் பண்ண போறேன். நெக்ஸ்ட் 1 weekல நம்ம பிஐபி நியூஸை கவர் பண்ண ட்ரை பண்ணுவோம். மந்த் வைஸ் ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு 6 months. ரைட், 6 months கவர் ஆனாலே போதும், அதுவே மேக்ஸிமம். ரைட், அதுக்கு முன்னாடி ஜனவரி டு மார்ச் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லே வீடியோஸ் இருக்கு. நான் ஜனவரி டு ஜூனே போட்டிருக்கேன். ஓகே, அதையும் ஒரு தடவை நீங்க பாருங்க, அதுவும் ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஸ்டார்ட் ஆக போது, இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ரைட், இப்போ சிஏக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி நீங்க படிக்கிற மெட்டீரியலை ரிவைஸ் பண்ணுங்க. அது என்ன மெட்டீரியலா வேணா இருக்கலாம். அதோட சேர்த்து பிஐபி நியூஸ் ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நானும் ஒரு வீடியோ சீரிஸ் ஸ்டார்ட் பண்றேன், அதுதான் உங்களுக்கு கவர் ஆகும் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு செப்பரேட்டா. ஏன்னா நான் யூடியூப்ல மொத்தமா பார்த்த வரைக்கும் ஆப்டி ரீசனிங்க்கு ஏகப்பட்ட சேனல் இருக்கு. பூரா ஆப்டி ரீசனிங். இப்ப என்னாலையும் ஆப்டி ரீசனிங் வீடியோ கொடுக்க முடியும். ஆனா
என்னோட ஸ்ட்ராங் ஜோனுமே அதுதான். ஆனா கரண்ட் அஃபேர்ஸ்க்கோ அல்லது ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கோ ஒரு ப்ராப்பரான சேனல் இல்ல, அல்லது ப்ராப்பரா அதை சொல்றதுக்கு ஆள் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனாலதான் நான் இப்போ இதை சொல்றேன். ரைட். ஸோ இப்போ நம்ம நம்ம மெயினா இதுதான் ஸ்ட்ராட்டஜி, நம்ம இதை பண்ண போறோம். அப்போ ஆப்டி ரீசனிங்க்கு நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க. சிஏ இந்த மாதிரி படிங்க, இப்போ நான் சொல்ற மாதிரி படிங்க. கண்டிப்பா உங்களால சிபிடி 2-வை கிளியர் பண்ண முடியும். ரைட். இப்போ இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் நான் மெயினா பேசணும்னு நினைச்சது, என்னோட பேசிக் பிளான் நான் சொல்லணும்னு நினைச்சது. இப்போ சிபிடி 2 நான் எழுத போறேன், எனக்கு டேட் வந்துருச்சு. ரைட். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்றேன். என்ன ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னா, நான் 85+ மார்க் ஸ்கோர் பண்ணணும்னு நான் ஃபிக்ஸ் பண்றேன். இது நான் எனக்கு நடந்ததை வச்சு சொல்றேன். 85+ நான் ஸ்கோர் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்றேன். இப்போ நான் 85+ ஸ்கோர் பண்ணணும்னா நான் எத்தனை அட்டன் பண்றது, என்னோட அட்டெம்ப்ட் எவ்வளவா இருக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். நான் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அப்ப நான் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றேன் இல்லையா, அந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ்ல என்னோட எரர் பெர்சன்டேஜை நான் கால்குலேட் பண்றேன். இப்போ நான் ஒரு நாளைக்கு ஒரு 3 டெஸ்ட் எழுதுறேன்னா அந்த 3 டெஸ்ட்ல ஆவரேஜா நான் எத்தனை கொஸ்டின் தப்பு பண்றேன். இப்போ உதாரணத்துக்கு நான் 80 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கேன்னா நான் இப்போ 70 தான் கரெக்ட் ஆகிறேன் அப்படின்னா 10 தப்பா இருக்கேன். அப்போ என்னோட எரர் பெர்சன்டேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12% கிட்ட வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10% நீங்க அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நான் தப்பு பண்றதை ஒரு ஆவரேஜ் பண்றேன். என்னோட எரர் பெர்சன்டேஜ் எப்பயுமே நான் ஃபிக்ஸ் பண்ணது வந்து வித்தின் 10% இருக்கணும். இதுதான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன், எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணுவேன். ரைட். நான் ஒரு டெஸ்ட் எழுதுறேன் அப்படின்னா 10% தான் நான் தப்பு பண்ணணும். எனக்கு அதிகபட்சமா போனா 3 மார்க் தான் ரெடியூஸ் ஆகணும், அதுக்கு மேல ரெடியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட்ல எப்பயுமே இருக்கும். அதுக்கு நான் பழகிட்டேன். நீங்களும் பழகுங்க. உங்களோட எரர் பெர்சன்டேஜை 10க்குள்ள வச்சுக்கோங்க, அல்லது ஒரு 15 வரைக்கும் போகலாம். ஆனா அது ரிஸ்க். 10க்குள்ள வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன்றதை சொல்றேன். இப்போ 10% தான் எரர். இப்போ உதாரணத்துக்கு நான் 100 கொஸ்டின் அட்டன் பண்றேன் அப்படின்னா 10 கொஸ்டின் நான் ராங்கா அடிக்கலாம். அப்படி அடிச்சா எனக்கு 90 - 3 கிட்டத்தட்ட ஒரு 86.67 மார்க் வரும். இதுதான் என்னோட டார்கெட். அப்ப நான் எப்படி ஃபிக்ஸ் ஆனேன் அப்படின்னா, எக்ஸாம் போறதுக்கு, அதாவது நான் லெவல் 5 எழுத போறதுக்கு முன்னாடி ஜூன் மாசம் 14ஆம் தேதி நினைக்கிறேன், 14 இல்ல 15ன்னு நினைக்கிறேன், 2022 நான் போறதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் ஆனது என்னன்னா, நான் மினிமம் 95 - 100 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். இதான் என்னோட டார்கெட். மேக்சிமம் இதுல ஆப்டி ரீசனிங்கா இருக்கணும், மீதி ஜிஎஸ்ஆ இருக்கணும். நான் ஃபிக்ஸ் பண்ணி தான் போனேன். ரைட். நான் எத்தனை அட்டன் பண்ணேன் அப்படின்னா 96 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். ஓகேவா, 96 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். நான் எத்தனை தப்பானேன் அப்படின்னா 8 கேள்வி தப்பானேன். ரைட். 8 கேள்வி தப்பானேன். என்னோட மார்க் இப்போ எவ்வளோ? 96. 8 தப்பானீங்கன்னா நீங்க வந்து 88 கிட்ட வருவீங்களா? 88 கிட்ட வருவீங்க. 2-3 மார்க் போயிடும். இதுதான் சொன்னேன். நான் 85 கிட்ட வருது இல்லையா, இதுதான் என்னோட மார்க்கா இருந்தது. ரைட். இதுதான் என்னோட மார்க்கா இருந்தது. இப்போ இந்த இந்த பேட்டர்னுக்குள்ள நீங்க உங்களை உட்கார வைக்கணும். நீங்க எத்தனை அட்டன் பண்றீங்க, எவ்வளவு தப்பாகுது. இது வந்து 8ஓ 9ஓ நான் தப்பு, நான் அக்யூரேட்டா சொல்லல, நான் மாத்தி சொல்றேன். ரைட். இப்போ நீங்க 88 தான் அட்டன் பண்றீங்க, அல்லது 85 தான் அட்டன் பண்றீங்கன்னா உங்க மார்க் இதை விட கீழே போயிடும். அப்ப நீங்க உங்களோட எரர் பெர்சன்டேஜ் எவ்வளவு, நீங்க எரர் எவ்வளவு பண்றீங்கன்றத பொறுத்து உங்களோட அட்டெம்ப்டை ஃபிக்ஸ் பண்ணணும். நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் இத்தனை அட்டன் பண்ணியே ஆகணும்னு ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது இப்ப எப்படின்னா, நான் இப்ப 96 அட்டன் பண்ணாதான் என் மார்க் 85 கிட்ட வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப நான் அந்த அளவுக்கு அட்டன் கொடுக்கணும். ஆனா என்னோட இந்த எரர் பெர்சன்டேஜ் ஆன 10% மாறிடக்கூடாது. நான் அட்டன் பண்ணணுமேன்றதுக்காக தப்பா அட்டன் பண்ணிடக்கூடாது. அது ரொம்ப தப்பு. ரைட். உங்களுக்கே தெரியும் இந்த கொஸ்டினை நான் அட்டன் பண்ணலாமா வேணாமான்றதை நீங்க ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கொஸ்டினை ரீட் பண்ணும்போது இதை நான் படிச்சிருக்கேன், அப்ப என்னால போட்டுற முடியும். இது நான் படிக்கவே இல்லை, ஸ்கிப். இப்படிதான் நீங்க அட்டன் பண்ணணும். நான் அட்டன் பண்ணணுமேன்றதுக்காக அட்டன் பண்ணக்கூடாது. ரைட். இந்த 10% எரர் எனக்கு வரதான் செய்யும். நான் தெரிஞ்சு பண்ணாலும் தெரியாம பண்ணாலும் எல்லாம் சேர்த்து, கேர்லெஸ் மிஸ்டேக்கு, என்னோட நானே பண்ண மிஸ்டேக்கு, வீம்புக்குன்னே அட்டன் பண்ணி தப்பானது, இதெல்லாம் சேர்த்து. ரைட். இப்போ இந்த இந்த பாயிண்ட்டுக்கு நீங்களும் அரைவ் ஆகணும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பரீட்சைக்கு போறதுக்கு முன்னாடியே நான் இத்தனை கேள்வி அட்டன் பண்ண போறேன், இவ்வளவு எரர், என் மார்க் இவ்வளவு வரணும். நான் எதிர்பார்த்த மாதிரியே என்னோட மார்க் 83+ வந்துச்சு. ரைட். இது வந்ததுனாலதான் நான் மதுரையிலேயே போஸ்ட் ஆனேன். ரைட். இதுக்கு முன்னாடி ஆர்ஆர்பி சென்னைக்கு எழுதி மதுரை டிவிஷன்ல போஸ்ட் ஆனதுன்னு ஆளே கிடையாது. எல்லாரும் வேற வேற டிவிஷன்ல வேலை பார்த்துட்டு 3 வருஷம் 5 வருஷம் வேலை பார்த்துட்டு தான் சொந்த ஊருக்கு வருவாங்க. வி ஆர் டைரக்ட்லி போஸ்டட் மாதிரி. நான் மட்டும் கிடையாது, 13 பேர். ரைட். காரணம் என்னன்னா, அதுக்கும் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு. ஆனா இப்போ நான் வந்து ஓபிசி, எனக்கு அந்த மார்க் இருந்ததுனாலதான் இங்க கிடைச்சது. ரைட். என் கூட ப்ரிப்பேர் பண்ண நிறைய பேர் வந்து வேற வேற ஊர்ல இருக்காங்க. இப்போ திருச்சியில, சேலம்ல அப்படிலாம் இருக்காங்க. யாரும் சென்னையில இல்லை. ஏன்னா சென்னையில இருக்கிறது ஃபுல்லா நார்த் இந்தியன் எல்லாம் சென்னையில போட்டுட்டு தமிழ் பசங்களை எல்லாம் முடிஞ்ச அளவு பக்கத்துல போட்டாங்க. ஓகேவா. ரைட். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு, மார்க்கும் ஒரு காரணம். ஸோ நீங்க மார்க் ஹையா வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த போஸ்ட் கிடைக்கும், நீங்க எதிர்பார்த்த செக்ஷன்லயே கிடைக்கும். நீங்க எந்த ஊர்ல எதிர்பார்க்குறீங்களோ அங்கேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போ அதிகம். நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ மேல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயா அவங்கவுங்க அங்கங்க வேலை பார்க்கட்டும். இப்போ எனக்கு நடந்ததுமே அதுதான்.
இப்போ எதுக்கு தமிழ் பசங்களை தூக்கி வேற வேற ஊர்ல போடணும், அவன் எதுக்கு சிரமப்படணும், அவன் லொக்காலிட்டிலே போட ட்ரை பண்ணுன்னு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருந்த ஒரு ஆபீசர் சொன்னதுதான் எங்களுக்கான அட்வான்டேஜ். ரைட். இப்போ அந்த மாதிரி ஆட்கள் இப்பயும் இருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கும் அது நடக்கும். நீங்க அடுத்த வருஷம் வரீங்கன்னா கண்டிப்பா இதே ஆபீசர்ஸ் தான் இருப்பாங்க. நீங்க உங்களோட லோக்கல் ஏரியாஸ் பக்கத்திலேயே போஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பட் தட் இஸ் டிட்டர்மைன் பை யுவர் மார்க். அதனால மார்க்கை ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. மினிமம் 85 கிட்ட எடுக்க ட்ரை பண்ணுங்க. அதுக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நீங்க மெயினா ஆப்டி ரீசனிங்ல மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ட்ரை பண்ணணும். ஜிஎஸ் படிக்கும் போது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கரண்ட் அஃபேர்ல நீங்க படிக்கிற மெட்டீரியல் ரிவைஸ் பண்ணுங்க. பிளஸ் பிஐபி நியூஸ் நீங்க படிக்கணும். பிஐபி நியூஸ்க்கு கண்டிப்பா நம்ம வீடியோ போடணும், மாற்றமே கிடையாது. ரைட். இது இப்போதைக்கு. ரைட். இப்போ அடுத்த டவுட் ஸ்கில் டெஸ்ட்டோ அல்லது சிபிஏடியோ, அதாவது சைக்கோ டெஸ்ட்டோ அல்லது ஸ்கில் டெஸ்ட்டோ பத்தி இப்ப யோசிக்காதீங்க. தேர் இஸ் நோ டைம் ஃபார் தட். ரைட். இப்போ நீங்க அதை யோசிக்கவே தேவையில்லை. இந்த 20 நாள் 22 நாள் ஒன்லி ஃபார் CBT2 ஃபுல் ஃபோக்கஸ்டா படிங்க. ரைட்டா. கண்டிப்பா கிளியர் பண்ணலாம். ரைட். ஃபுல் ஃபோக்கஸ்டா CBT2 மட்டும் பாருங்க. CBT2 முடிஞ்சதுக்கு அப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம். அதுக்கான டைம் இருக்கு, பிரச்சனையே கிடையாது. CBT2 மட்டும்தான் டார்கெட். ஓகேவா. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது உங்களுக்கு கிளாரிபிகேஷன் தேவைப்பட்டாலோ நீங்க டைரக்டா என்னை கான்டாக்ட் பண்ணலாம். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், கான்டாக்ட் பண்ணுங்க. இல்ல என்கிட்ட பேசணும் அப்படின்னா மொபைல் நம்பர் கேளுங்க, டெலகிராம்ல கான்டாக்ட் பண்ணுங்க, நான் மொபைல் நம்பர் தரேன், பேசலாம், கமெண்ட் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டு அல்லது வேற ஏதாவது சப்போர்ட் என்னன்னாலும் கேளுங்க, கண்டிப்பா பண்ண தயார். ரைட். நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இங்க வந்து நார்த் இந்தியன்ஸ்க்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகிக்கிட்டே போகுது. நீங்க நல்லா எழுதுனாதான் நீங்க உள்ள வர முடியும். நீங்க வந்தாதான் அது நம்ம சதன் ரயில்வேக்கு அல்லது நம்ம ஊருக்கு நல்லது. ஓகேவா. ஸோ நம்ம பசங்க நல்லா படிங்க. உங்களுக்கு என்ன டவுட் என்ன சப்போர்ட் வேணும்னாலும் தாராளமா கேளுங்க. ஓகே. வி ஆர் ஓப்பன். நான் மட்டும் கிடையாது, என்னை மாதிரி நிறைய பேர் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் யூடியூப்ல சேனல்ல பார்த்துட்டு தான் இருப்பீங்க. கண்டிப்பா நிறைய பேர் பண்றாங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களே பண்றாங்க. அவங்ககிட்டயும் நீங்க தாராளமா கேட்கலாம். அவங்க சேனலையும் தாராளமா ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா பண்ணுங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்க, எப்பனாலும் கேளுங்க, பேசலாம். ரைட். ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணுங்க. சீக்கிரமா அந்த பிஐபி நியூஸ்க்கான சீரியஸை சீக்கிரமா ஸ்டார்ட் பண்றோம். முடிஞ்ச அளவு நான் மண்டே அல்லது டியூஸ்டேல ஸ்டார்ட் பண்றேன். ஃபாலோ பண்ணுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு அல்லது யூஜி எக்ஸாமோ அல்லது குரூப் டிஓ ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, அல்லது டேரக்டா டெலகிராம்ல எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. வி வில் டிஸ்கஸ். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அந்த பிஐபி சீரிஸ் வீடியோல நம்ம மீட் பண்ணுவோம். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.